கிறிஸ்துவுக்குள் அன்பான காலைக்கது நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேளையில் இந்த காலைக்கது நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு செய்து வருகிற ஒவ்வொரு நன்மையான காரியங்களை குறித்து நம்ம படிச்சுட்டு வரோம். வாக்கு தத்தங்களை குறித்து இந்த நாளில் இன்னொரு வாக்கு தத்தத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். எல்லாரும் அதிகமாக சொல்லப்படுகிற ஒரு வாக்கு தத்தம். ஒவ்வொரு நாளும் நான் கூட காலையில் ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக அதிகாரம் முழுவதையும் நான் எப்பவுமே அதை முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது அதை சொல்லிட்டு, இதுவும் 91வது சங்கீதம் இதெல்லாம் நம்ம சொல்லாமல் நாட்களை தொடங்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு வாக்குத்தத்தமான ஒரு சங்கீதம் தான் சங்கீதம் 121. அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கோம். தாவீது ராஜா பாடுகிற ஒரு தாவீது சொல்வார், எனக்கு ஒத்தாசை எங்கேருந்தா வரப்போகுது, எல்லா வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது, சந்தோஷமான வாழ்க்கை, எல்லா சௌகரியமும் இருக்குது. ஆனால் அவர் எனக்கு அவர் பாடுகிற ஒரு பாடல் என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஏன்னு சொன்னால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் அவர் தான். அவர்கிட்ட இருந்தால் எனக்கு என்ன வரும்? ஒத்தாசை வரும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்கன்னு சொன்னால், அதே அதிகாரத்தில் 121வது அதிகாரம் 8வது வசனம், கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கோம். ஏன்னு சொன்னால் நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக என்ன தெரியணும்? வழி ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? நமக்கு வழி தெரியணும். ஆனால் அந்த வழி தெரியல அப்படின்னு சொன்னால் என்ன செய்வோம்? பாதியிலே நின்றுடுவோம், இல்லை நமக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த வசனம் நமக்கு பெரிய ஒரு ஆறுதல். அவர் நம்ம என்ன செய்வோம்? போக்கையும் வரத்தையும் காத்துக்கொள்வார். நமக்கு பயம் தேவையில்லை. ஏன்னு சொன்னால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு கூகுள் மேப் இருக்குது. அதை எங்கே போகிறோன்னு சொன்னால் லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போய் அங்கே நம்ம அழகாக வழி காட்டுது இல்லையா? அது வழி காட்டுது, நம்ம போய் என்ன செஞ்சிடறோம்? இறங்கிடுறோம். நான் கூட சில நேரத்தில் என்ன செய்வோம்னா, நம்ம அந்த இடம் போகிறோன்ட்டு ஒரு நாள் எங்கள் சகோதரன் தான் சொன்னாங்க, அந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நானும் சரி போவோம் வாங்க அப்படின்பேன். ஏற்கனவே போன இடமா தான் இருக்கும், ரொம்ப தைரியமாக சொல்லிட்டு போவேன். ஆனால் அங்கே போனால் எனக்கு குழம்பிடும். ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அவங்களாம் ரொம்ப சிரிப்பாங்க. உங்களை நம்பி வந்துட்டோம் சரின்ட்டு தேடி பார்த்து அப்புறம் கேட்டு விசாரிச்சுன்னு எனக்கு அந்த இடம் ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அங்கே தெரியாது. ஏன்னா ஒரே மாதிரியான ரோடாக இருக்கும், ஒரே மாதிரி லேனில் என்னாச்சு இதே மாதிரி லேன் அங்கேயே இருந்திருக்கும். அப்போ நான் கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். அது ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை நான் உங்க கூட இருப்பேன், நான் உங்கள் போக்கையும் வரத்தையும். என்ன இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரு? சாப்பாடு தரேன்றாரு, தண்ணி தரேன்றாரு. நீங்கள் போகும்போது வரும்போது நான் உங்கள் கூட வருவேன், உங்களை இப்பேற்பட்ட அன்பான கடவுள் எங்கே இருப்பீங்க? பார்த்துருக்கீங்களா? அது இவர் மாத்திரம்தான். இந்த அன்பான கடவுளை நீங்கள் பற்றி கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் இது எப்படி இந்த போக்கையும் வரத்தையும் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்கிற தேவன். இந்த ஏன்னு சொன்னால் தாவீது மலை வனாந்திரம் இப்படிலாம் போயிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் போயிட்டு திரும்பி வரணும் அப்படின்னு சொன்னால், சில நேரத்தில் நம்ம போன ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் பிளேஸோ அல்லது பெரிய ஷாப்பிங் இடத்துக்கோ ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்பி வரணும்னு சொன்னால், இங்கே தான் இறங்கணும், திருப்பி எப்படி வரணும் அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்டு நிற்போம். கேட்போம், யார்ட்டையாவது கேட்டு தான் சில நேரத்தில் நம்புகிறோம். ஆனால் அதனால தான் அவர் எழுதுகிற தாவீது பக்தன் ஆண்டோடைய வழிநடத்தில் அவர் உணர்ந்திருக்கிறார். அதனால் அவர் எழுதுகிறாரு, ஓகே வரத்து என்ன செய்வார்? இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். அவர் என்ன செய்வார்? எல்லா தீங்குக்கும் என்ன விலக்கி காத்திருக்கிறாரு. அதே தேவன் உங்களையும் காப்பார் அப்படின்ட்டு நமக்கு வாக்கு தத்துவத்தை அழகாக சொல்லியிருக்கிறாரு. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம அநேக நேரங்களில் என்ன செஞ்சிடும்? நம்முடைய போக்கும் வரத்தும் எப்படி இருக்கு நமக்கு தெரியாது. நம்ம வெளியே போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வர்றது தேவனுடைய சுத்த கிருபை தான். அநேக பிரச்சனைகள், அநேக ஆபத்துக்கள், விபத்துக்கள் எல்லாத்தின் மத்தியிலும் நம்ம தாண்டி சில நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலைக்கு போகிறவங்க பஸ்ஸு பிடிச்சி, ட்ரெயின் பிடிச்சி, திருப்பி ஒரு ஆட்டோ பிடிச்சி, திருப்பி ஒரு பஸ்ஸு பிடிச்சி நிறைய தூரம் பிரயாணம் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. சென்னையிலே பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து அரக்கோணம் வரைக்கும் போவாங்க வேலைக்கு. சிலர் சென்னையிலேருந்து வேலூர் வரைக்கும் போயிட்டு டெய்லியும் ட்ராவல் பண்ணிட்டு வருவாங்க. எங்க கூட வேலை செய்கிறவங்க கூட அவ்வளோ தூரத்துலேருந்து வராங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு இருக்கிற கிட்ட இருந்து நம்ம என்ன செய்வோம்?
இவ்வளோ கிட்ட இருக்கிறோம், நம்ம ஆண்டவர் நம்ம போயிட்டு வந்தெல்லாம் நினைக்கிறது இல்லை. தூரமாக இருக்கிறாங்க, அவங்க வர்றது கஷ்டம் இல்லை. எல்லா இடத்துலையும் என்ன செய்யணும், ஆண்டோடைய கரம் இருந்தால் தான் நம்மளால் போக முடியும். தூரமோ கிட்டமோ எதுக்குமா இருந்தாலுமே என்னது, தேவனுடைய ஒத்தாசை நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. இது அன்றாட வாழ்க்கைக்கு. இதே போல் நம்ம பிரயாணம் நம்முடைய வேலை ஸ்தலமோ அல்லது நம்ம இங்கே சுற்றி திரிகிற இடங்களோ இல்லை. நம்முடைய பிரயாணம் எங்கன்னா பரலோகத்துக்குரிய பிரயாணமாக இருக்கிறது. அந்த பிரயாணத்தில் கூட நம்ம என்ன செய்யணுமா, ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் அப்படின்னு சொல்லி அவரை நம்ம அழைக்கணும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கணும். ஆண்டவரே, நான் அந்த ராஜ்யத்துக்கு வரணும். ஆண்டவரே, அந்த பாதையில் நீர் எங்களோடு கூட வாங்க, எல்லா தீங்குக்கு எங்களை விலக்கி காத்து கொள்ளுங்க, என்னுடைய போக்கு என் வரத்தை நீங்கள் பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிப்போன்னு சொன்னால் அவர் என்ன செய்கிறாரு, நமக்கு வலது பக்கத்தில் நிழலாக இருந்து நம்மை பாதுகாப்பார். அவர் நம்மளுக்கு வழித்துணையாய் வருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதனால தான் அவர் என்ன செய்கிறாரு, நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளன் அனுப்புகிறேன்னு சொல்லி ஆவியானவரை நமக்கு அனுப்பி அவரை நாம் கொண்டு நம்மை சகல சத்தியத்திலும் நடத்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் நமக்கு துணை நின்று துணையாக வருகிறார். உன் காலை அவர் தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இவ்வளோ ஒரு அக்கறையான ஒரு கடவுள் பார்த்தீங்களா. உங்களை என்னை பாதுகாப்பதற்கு, நீங்கள் போகிற வழியில் நீங்கள் வர வழியில் உங்களை பாதுகாப்பதற்கு, என்னை பாதுகாப்பதற்கு அவர் உறங்குவதும் இல்லை. இப்பேற்பட்ட அன்பான கடவுளை நோக்கி நீங்கள் எப்பவுமே கூப்பிடுங்க. அவர் என்ன செய்வார், உங்களோடு கூட வர, உங்களுடைய வழித்துணையாக வர, உங்களை பாதுகாத்து கொள்ள, எல்லாவற்றிலும் ஒரு துணையாக வருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஒருவேளை அநேக வேளைகளை நமக்கு ஆபத்தை பார்த்து ஆண்டவர் என் கூட வரலையோ, என்னை கைவிட்டு விட்டாரோ அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால் அப்படி இல்லை. நாம் ஏதோ தவறு நிமித்தமாக அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தமாக அல்லது காரணம் நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் எப்போது நம்மோட கூட இருக்கிறார். அது மாத்திரம் நம்ம எந்த சூழ்நிலையிலும் மறந்துடக்கூடாது. அது மரணம் நேரிட்டாலும் சரி, அன்றைக்கி இந்த வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மைக்கு ஏதுவாக செய்கிற கர்த்தர். அவருடைய பிள்ளைகள் கஷ்டப்படுறது அவருக்கு விருப்பம் கிடையாது. அந்த பிள்ளைகள் மேலே அவர் கண்ணோக்கமாக இருக்கிறார். அவர்களை போக்கிலும் வரத்திலும் பாதுகாக்கிற வல்லவர் அவர். அப்பேற்பட்ட தேவன் எந்த சூழ்நிலையிலும் என்ன செய்ய மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். கைவிடாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வழிகளில் எல்லாம் அவர் நம்மை வலது கரம் பிடித்து நம்மை நடத்துகிற தேவன். அப்பேற்பட்ட அந்த தெய்வம் உங்களையும் என்ன செய்கிறாரு, உங்கள் வலது கரத்தையும் பிடிக்க ஆசைப்படுறாங்க. ஒருவேளை இத்தனை நாள் அவரை தெரியாமல், இப்படி ஒரு அன்பான கடவுள் இருக்கிறான்னு தெரியாமல் இருந்திருப்பீங்கன்னு சொன்னால், ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய தோழிகள் மூலமாகவோ அல்லது உங்கள் நண்பர் மூலமாகவோ இந்த செய்தியை உங்களுக்கு ஃபார்வர்ட் செய்து நீங்கள் கேட்பீங்கன்னு சொன்னால், ரொம்ப அன்பான தேவன் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுறவங்களுக்கு என்ன செய்கிறாரு, கூடவே நிழலாய் வருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் அவர் வரணும், நிழலாய் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால், இந்த நாளில் அவருடைய கரத்தை பிடிச்சு கொள்ளுங்க. அவரை நோக்கி எனக்கு ஒத்தாசை வரும் அப்படின்னு சொல்லி, மட்டும்தான் ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்கன்னு சொன்னால், அவர் எல்லா ஒத்தாசையும் அனுப்பி உங்களையும் என்னையும் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட பாதுகாக்கிற தேவனை நீங்கள் உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுப்பீங்கன்னு சொன்னால், ஒருவேளை இவ்வளோ நாள் ஏற்றுக்கொண்டு அவர் ஒருவேளை பின்வாங்கி போயிருப்பீங்கன்னு சொன்னால், இந்த நாள் ஆண்டவர் இன்னொரு நாளை கூட்டி கொடுத்துருக்காங்க. அவரை பற்றி கொள்வோம். அவர் நம்ம கூட இருந்து நம்முடைய போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஜெபம் செய்வார். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான ஜீவனுள்ள தகப்பனே, எங்களுடைய போக்கையும் எங்கள் வரத்தையும் நீ பாதுகாக்கிறவரே, கடந்த நாட்களிலே எங்களுக்கு போதுமானவராக இருந்து எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து பாதுகாத்து பராமரித்து வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் எல்லாவற்றையும் குறைவில்லாமல் நீங்கள் கொடுத்தீங்க சாமி, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல நித்திரையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னொரு நாளை கூட காண நீர் கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. கொடா கொடி சோஸ்திரங்களை எடுத்துக்கொள்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுடைய வலது பக்கத்தில் நிழலாய் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களே சாமி, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்களும் ஆண்டவரே
உண்மை அண்டிக் கொள்வதற்கும் உண்மை பற்றி கொள்வதற்கும் எப்பொழுதும் ஆண்டவரே உண்மையே நினைத்து ஆண்டவரே எங்கள் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார்னு சொல்லி இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் வெறுத்து கவலைகள் எல்லாம் நீக்கி போட வேண்டுமா அவனை பாத்தில கெஞ்சி மண்டாடுகிறோம் சாமி. இந்த வேலை விசேஷமாக சிறு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த பிள்ளைகள் சிறு வயதிலிருந்தே உடைய அன்பை அறிந்து கொள்ளும், உடைய அன்பில நிலைத்திருக்க வளர்கிற ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவரே உடைய கிருபை அவர்களோடு கூட இருக்க வேண்டுமா கெஞ்சி மண்டாடுகிறோம் சாமி. ஆண்டவரே இந்த மாதத்திலும் கூட இந்த ஆண்டவரே பப்ளிக் தேர்வுக்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர் படிக்கிற பாடங்கள்லாம் ஆசீர்வதிங்க, அவளுக்கு ஞானத்தை அதிகமாக கட்டளையிடுங்க சாமி. இந்த மாதத்தில் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வர இருக்கிறது கர்த்தாவே. எல்லா பிள்ளைகளும் நல்ல முறையில் அந்த தேர்வுகளை எழுதவும் நல்ல மதிப்பெண்கள் பெற நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அடுத்த மாதத்தில் இருக்கிற எக்ஸாமுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக ஆயத்தப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். நல்ல சுகன் பலன் ஜீவனை கட்டளையிடுங்க, குடும்பத்தில் நல்ல சூழ்நிலையை கட்டளையிட்டு படிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாவற்றையும் கிருபையிருந்து வழிநடத்தும் சாமி. அவளை பயிற்சிக்கிற ஆசிரியர்களுக்காக செபிக்கிறோம். அவர்களை நீங்கள் ஆசீர்வதித்து அவர்கள் மன சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு பிள்ளைகளுக்கு சொல்லித்தரவும், அதை கேட்டு அதை கீழ்ப்படிந்து அவளுக்கு அதை கற்றுக்கொள்கிற வாஞ்சை பிள்ளைகளுக்கு தரவும் நீங்கள் கிருபை செய்யுங்க சுவாமி. அது மாத்தலாண்டவரே உடைய அன்பை புரிந்து கொள்ளத்தக்கதாகவும் வாலிப வயதிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் உடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாகவும் இருக்க கிருபை செய்யுங்க சாமி. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருங்க. இந்த ராஜ்யம் வரும்போது நினைத்தருணுவார். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.